காலாண்டு விடுமுறை, ஆயுத பூஜை என தொடர் விடுமுறை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. மலையில இளவரசன் அழைக்கப்படும் கொடைக்கானலில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறையின் காரணமாகவும் இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதியிலிருந்து கொடைக்கானலுக்கு இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்கின்றன. குறிப்பாக மூஞ்சிக்கல், சீனிவாசபுரம், ஏரிச்சாலை, பேருந்து நிலையம், பாமாரபுரம், பசுமை பள்ளத்தாக்கு போன்ற பிரதான சாலையிலும் வாகனங்கள் அணிவகுத்து இருக்கின்றன. அதே போன்று கொடைக்கானல் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பண்டிகைகள் விடுமுறை நாட்களில் கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருவதால் கொடைக்கானல் தற்போது களைகட்ட உள்ளதும் தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.